ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 17th November 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எல்லாம் டாப் கெய்னர்ஸ், எல்லாம் டாப் லூசர்ஸ், அப்புறம் பிட்காயின் எதுக்காக விழுந்துச்சு, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 103 பாயிண்ட் வந்து ரேலி ஆகி பாசிட்டிவில் க்ளோஸ் ஆச்சுது. மறுபடியும் வந்து 26,000 கிராஸ் பண்ணி நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இது வந்து மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்துருக்குது. இதற்கு ரீசன் என்னெல்லாம்னு பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸ் இந்தியாவுக்கு இடையில் ட்ரேட் டீல் வந்து சுமூகமாக முடியும் அப்படிங்கிற மாதிரி சில ஸ்பெக்குலேஷன்ஸ் வந்து நிலவுது. அதே மாதிரி யூஎஸில் பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்பவே ஃபால் ஆகிருக்குது. ஸோ இந்த ஃபால் வந்து இந்தியா மாதிரி இருக்கிற அதர் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்க்கு வந்து இன்வெஸ்டர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ட்டு நம்பப்படுது. ஸோ இந்த மார்க்கெட்லாம் வந்து அதனால் யூஎஸ் மார்க்கெட் விழுறதுனால ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதே மாதிரி எஃப்ஐஎஸ் டிஎஸ் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா பையர் சைடில் தான் இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து மார்க்கெட் வந்து ஓரளவு ரேலியாக வச்சிருச்சு. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து அதிகமான அளவுக்கு விழுந்துட்டுருக்குது. பிட்காயின் பார்த்திங்கன்னா 92,463 க்ளோஸ் ஆச்சுது. 1,796 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருச்சு. இருக்கிற 2% வந்து ஒரே நாளில் வந்து விழுறதை பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் ஹோல்டர்ஸ் அப்புறம் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து செல்லிங்கில் இறங்கியிருக்கிறாங்க. ஏறக்குறைய வந்து 29% வந்து ஆல் டைம் ஹை அதை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் விழுந்துருக்குது. அக்டோபர் மாதம் ஏர்லியாக வந்து, அதாவது ஏர்லி அக்டோபரில் வந்து இது வந்து ஆல் டைம் ஹையை வந்து பிட்காயின் வந்து அச்சீவ் பண்ணிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 29% வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எட்டானால் இருக்குது, ஒரு 5 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. மார்கன் ஸ்டான்லி வந்து எட்டானாலில் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் அப்சைடு இருக்கும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஒரு 21 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இதோட Q2 ரிசல்ட் வந்து இருந்துச்சு. அது வந்து ஓரளவு நல்ல ரிசல்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோக்கரேஜஸ் வந்து இந்த ஸ்டாக்குக்கு பை கால் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் டாப் லூசஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் இருக்குது, ஒரு 18 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது டாடா மோட்டார்ஸ் வந்து டீமர்ஜ் ஆச்சுது. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அப்புறம் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்படின்னு 2 கம்பெனியாக வந்து ஸ்ப்ளிட் ஆச்சுது. ஸோ ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ JLR ரிசல்ட் வந்துருக்குது. JLR வந்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளோடு சேர்ந்ததாக இருக்குது. JLRல ரெவன்யூ வந்து சிக்னிஃபிகண்ட்டான அளவுக்கு வந்து விழுந்துருக்குது. ஸோ இது வந்து ப்ரோக்கரேஜஸை வந்து கொஞ்சம் கலக்க முடிய வச்சுருக்குது. ப்ரோக்கரேஜஸ் எல்லாமே வந்து ரொம்பவே காஷியஸாக இருக்கணும் இந்த ஸ்டாக்கை பற்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட இந்த டவுன் கிரேட் வந்து இந்த ஸ்டாக்கை இந்த அளவுக்கு விழ வச்சுருக்குது. அப்புறம் அதானி என்டர்பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 54 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ஸோ இது எதனாலன்னு பார்த்திங்கன்னா, அதானி என்டர்பிரைஸ் வந்து ரீசெண்டாக ரைட்ஸ் இஷ்யூ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட எக்ஸ் டேட் அப்படிங்கிறதுனால அந்த ரைட்ஸ் இஷ்யூவை பேஸ் பண்ணி ஸ்டாக்கில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்திருக்குது. ஸோ அதனால் இது வந்து வெளிச்சியை சந்திச்சிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்புறேன் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் வர மாட்டேங்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.